ஆவடி இந்தியன் வங்கி முன்பு பொதுத்துறை வங்கிகளில் வாரம் 5 நாள் பணி என்ற நடைமுறையை அமல்படுத்த கோரி 100க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுத்துறை வங்கிகளான இந்தியன் வங்கி, SBI வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, IOB உள்ளிட்ட வங்கி ஊழியர்கள் வாரத்தில் 5 நாட்கள் பணி நாட்கள் என அமல்படுத்த வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆவடி இந்தியன் வங்கி முன்பு திரண்ட 100க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கிகளில் வாரத்தில் 5 நாள் வேலை முறையை அமல்படுத்த கோரி ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். உடனடியாக IBA நிர்வாகம் வாரத்தில் 5 நாள் வேலை முறை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டமானது 5 நாள் வாரத்தில் 5 நாள் வேலை கேட்டு போராடுகின்ற இந்த ஒரு போராட்டம், ஒற்றை கோரிக்கையாக உள்ள போராட்டம். இந்த போராட்டம் இது இந்திய அளவில் எல்லா ஸ்டேட்டுகள்லையும் எல்லா பேங்கும் எல்லா யூனியன்களும் சேர்ந்து நடத்துகின்ற, ஆபீசர் எம்ப்ளாயி எல்லாரும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு போராட்டம். இந்த ஒற்றை கோரிக்கை தான் எங்களுக்கு 5 நாள் வேலை நிறுத்தம். இந்த 5 நாள் வேலை வாரத்துக்கு 5 நாள் வேலை மட்டும் தேவை என்ற கோரிக்கையானது IBA வால் எல்லா யூனியனும் சேர்ந்து கோரிக்கை வைத்த போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோரிக்கை, ஒரு பிரச்சனை. இதனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளியரன்ஸுக்காக அனுப்பப்படும் போது இன்றைய வரை ஒன்றிய அரசு அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. எனவே ஒன்றிய அரசை வற்புறுத்தி ஒன்றிய அரசு இதுக்கு சீக்கிரம் வந்து அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காக இந்த போராட்டம் நடக்கிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 5 நாட்கள் தான் வேலை, மாநில அரசு ஊழியர்களுக்கும் 5 நாள் தான் வேலை, ரிசர்வ் வங்கிக்கும் எங்களை வழிநடத்துகின்ற ரிசர்வ் வங்கிக்கும் 5 நாள் தான் வேலை, LIC இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டங்களுக்கும் 5 நாள் வேலை, ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் எல்லாருக்கும் 5 நாள் வேலை. இந்த சூழ்நிலையில் பொதுத்துறை வங்கிகளில் ஒரு காலத்தில் நாங்கள் வந்து 6 நாள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது. இப்பொழுது அது இல்லை. ஏனென்றால் உங்கள் கைகளில் உள்ள செல்பேசி தொலைபேசியிலேயே உங்களுடைய அக்கௌண்ட்டும் நீங்கள் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணுவதும், ATM தெருவுக்கு தெரு வைக்கப்பட்ட ATM PNA நீங்கள் பணம் போடவும் பணம் எடுக்கவும் உள்ள வசதிகள் எல்லாம் வந்த பிற்பாடு, ஆன்லைன் பேங்கிங் என்று ஒன்று வந்த பிற்பாடும் கூட இன்னும் நீங்களை 6 நாட்கள் வேலை செய்ய சொல்வது என்பது அநீதியானது. ஆகவே எங்களுக்கு 5 நாள் வேலை மட்டும், வாரத்துக்கு 5 நாள் வேலையும் 2 நாள் ஓய்வும் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த போராட்டம் இன்றைக்கு நடக்கிறது. ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடு தான், ஒன்றிய அரசு நிலைப்பாடு இது. IBA வந்து ஒற்றுக்கொண்டது, எங்களோடு பேச்சுவார்த்தைக்கு உண்டான எங்களுடைய கோரிக்கைகளை வந்து IBA மற்ற இது ஏற்றுக்கொண்டது. பட் பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்ற இவங்களுடைய கிளியரன்ஸ் வந்து இன்னும் கொடுக்கப்படல. அது கொடுக்கப்பட்டால் இது 5 நாள் இம்ப்ளிமெண்ட் வந்து இதில் ஒத்து வரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நாங்கள் 1 நாள் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் 2 நாள் ஸ்ட்ரைக்கு, இன்ஃபினிட்டி ஸ்ட்ரைக்கு, இது கூட நாங்க போகக்கூடிய சூழ்நிலைகள் மாறும். ஏனென்றால் இது எங்களுடைய ஒரு முக்கியமான ஆபீசர் மற்றும் அவார்ட் ஷாப்பினுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை. ஆபீசர்ஸ் வந்து பேரு தான் வந்து 6 நாள் வேலை பார்க்கறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை கூட இன்றைக்கு வந்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 நாள் இருந்தால் அட்லீஸ்ட் 1 நாளாவது ஓய்வு கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நாங்க வந்து 5 நாள் கேட்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வந்து விட்டது. இந்த 5 நாள் வேலைக்காக நாங்கள் ஏற்கனவே 6வது 1 நாள் பார்க்கக்கூடிய வேலை நேரத்தை இந்த 5 நாட்களும் நாங்கள் காலையில் 1/2 மணி நேரம், ஈவினிங் 1/2 மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்றதுக்கும் நாங்க ஒத்துக்கொண்டு தான் இந்த செட்டில்மெண்ட் கையெழுத்தானது. ஆனால் இன்னும் அது வந்து இம்ப்ளிமெண்ட் நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை. அது கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வரப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. 2 வருடங்களுக்கு மேலாகியும் இன்னும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படவில்லை. அதை வந்து உடனடியாக ஒன்றிய அரசு அந்த கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு அதை அனௌன்ஸ் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய இன்றைய ஒரு நாள். கர்நாடக பாண்டியன், தமிழ்நாடு அளவில் ஒன் ஆஃப் TNPF தமிழ்நாடு வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிறேன். அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய பொது உறுப்பினராக